இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டுள்ள வினா வேதம் எது? பலர் கேட்பார்கள், இந்து மதத்தின் நூல் எது? கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் அல்லது விவிலிய நூல் இருக்கின்றது, முஸ்லீம் சகோதரர்களுக்கு குர்ஆன் இருக்கின்றது, பௌத்தர்களுக்கு திரிபிடகம் தர்மபதம் இருக்கின்றது. அதே போல இந்துக்களுடைய வேதம் எது என்று கேட்பார்கள். பொதுவான ஒரு வடையாக சொல்லும் பொழுது இந்துக்களுக்குரிய வேதத்தை 4ஆக வகுத்து சொல்லுவார்கள். ரிக்கு, ஜஜுர், சாமம், அதர்வனம் என்று 4 வேதங்கள் உள்ளன. இந்த வேதங்கள் இன்றைக்கு வடமொழியிலே ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதியிலே எழுத்துருவு பெறுவதற்கு முன்னர் பல நூற்றாண்டு காலமாக இவை செவிவழி மூலமாக கேட்கப்பட்டு படிக்கப்பட்டு வந்ததை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இந்து மத வேதங்களுக்கு இன்னொரு பெயர் எழுதா மறை அல்லது எழுதா கிளவி என்று சொல்லுவார்கள். இந்த வேதங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது அடுத்த கேள்வி. வேதங்களிலே 2 விதமான பகுதிகளை பார்க்கின்றோம். ஒன்று துதிப்பாடல்கள், இறைவனை அல்லது இறைவனுடைய தெய்வ வடிவங்களை துதி செய்கின்ற பாடல்களாக வேதத்தின் பல பகுதிகளை காண்கின்றோம். இவ்வாறு துதி செய்கின்ற பகுதிகள் வேதத்திலே காணப்படுகின்றன. அத்தோடு வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான நோக்கங்கள் 4 பற்றியும் வேதங்கள் குறிப்பிடுகின்றன. மனுஷ வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான நோக்கம் எது என்று கேட்கின்றோம். மனித வாழ்க்கையின் நோக்கம் பலரும் பலவிதமாக சொல்வார்கள். ஆனால் எமது வேதங்கள் வகுத்து தந்த மனித வாழ்க்கையின் நோக்கத்தை சொல்வது அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் என்பது சரியான தர்ம வழியிலே வாழ்க்கையை கொண்டு செலுத்தல் அல்லது செலுத்த முயலுதல். பொருள் என்பது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எமக்கு கிடைத்த செல்வ வளம், கல்வி வளம், பொருளாதார வளம், மனித வளம் மற்றும் மன ஆற்றல் ஏனைய வளங்களை சரியான வகையிலே விருத்தி செய்வதும் பாவிப்பதும் பிரயோகிப்பதும் பொருள் ஆகும். இன்பம் என்பது இவ்வுலகத்திலே நாம் இன்பத்தை அனுபவித்து சந்தோஷமாக இடரில்லாமல் மற்றவர்களுக்கு இடர் கொடுக்காமல் வாழும் முறை பற்றியது. இந்த இன்பத்திலே காதல் இன்பத்தை பற்றி சிறப்பாக நூல்கள் பேசுகின்றன. அடுத்ததாக வீடு என்பது ஆன்மீக நாட்டத்தின் ஊடாக இந்த தலைகள் கட்டுக்களிலிருந்து விடுபட்டு மேலாகிய இறையை அடைந்து முத்து இன்பம் அனுபவிக்கும் மார்க்கத்தை கூடுவது. இந்த 4 விடயங்களும் வேதங்களிலே கூடப்படுகின்றன. ஆகவே வேதங்கள் வெறுமனே இறையினுடைய துதிப்பாடல்கள் மட்டுமல்ல, மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான 4 விடயங்களை பற்றி சொல்வதால் எமக்கு மிகவும் முக்கியமானவை ஆகின்றன. இந்த வேதங்கள் இறைவனிடமிருந்தே வந்ததாக இந்து மதம் சொல்லுகின்றது. வேதம் என்ற சொல்லே வித் என்ற அடிச்சொல்லிலிருந்து வந்தது. வித் என்றால் அறிவு. இந்த அறிவை தந்தவன் இறைவன். அறம் முதலா 4 அன்றாளின் கீழிருந்து அருளியவன் என்று இறைவனை எமது தேவாரப் பாடல்கள் துதிக்கின்றன. ஆகவே எமது வேதத்திலே துதிப்பாடல்களும் அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 விடயங்களும் கூறப்படுகின்றன. இதிலே ஒன்றை கவனிக்க வேண்டும். வீடு என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீகத்தை பற்றியும் முத்தி வழிகளை பற்றியும் கூறுகின்ற வேதத்தின் பகுதி வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்றது. இது வேதத்தின் முடிந்த முடிவாக இருப்பதாலும், வேதத்தின் இறுதி நூல்களாக காணப்படுவதாலும், வேதத்தின் தலைமை நூல்களாக காணப்படுவதாலும் இதை வேத சிரசு என்றும் சொல்லுவார்கள். இந்த நூல்கள் உபநிடதங்கள் எனப்படுகின்றன. வேதங்களிலே இவ்வாறாக 108 உபநிடதங்கள் எமக்கு இன்று முக்கியமாக காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வேதங்கள் என்பவை துதிகளை கொண்டவை. அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 மனித வாழ்க்கையின் நோக்கங்களை விளக்குபவை. வேதத்தில் இந்த வீடு என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீக விடயத்தை விளக்கும் பகுதி வேதாந்தம். அதுதான் இந்த 108 உபநிடதங்கள். இதுவே எமது வேதம் ஆகும். இப்பொழுது ஒரு கேள்வி வருகின்றது, தமிழிலே வேதம் இல்லையா என்று பலர் கேட்பார்கள். இப்போது பார்த்தால் திருக்குறள் வேதமா? திருக்குறள் வேதமா என்று சொல்லுகின்ற பொழுது திருக்குறள் அறம், பொருள், இன்பத்தை பற்றி கூறுகின்றது.
வீட்டை பற்றி வெளிப்படையாக தனியாக சொல்லாவிட்டாலும் அதன் கடவுள் வணக்க பதிகத்திலேயே 10 குறள்களும் இறையை பற்றி சொல்லுகின்றன. ஏனைய குறள்களிலேயும் பல இடங்களிலேயும் இறையை பற்றி சொல்வதை பார்க்கின்றோம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் போன்ற பல குறள்களும் வீட்டை பற்றி குறிப்பிடவாக இருக்கின்றன. ஆகவே திருக்குறள் வேதத்தைப் போல அறம்பொருள் இன்பம் வீட்டை பற்றி சொல்லுகின்றது. வேதத்தைப் போலவே அறம்பொருள் இன்பத்தை விரிவாக சொல்லுகின்றது. ஆனால் வீட்டை தனியாக சொல்லாமல் ஆங்காங்கே விரவிய நிலைகளிலே சொல்லுகின்றது. ஆகவே திருக்குறள் வேதமாகும். ஆகவே திருக்குறளை தமிழ் மறை என்றும் தட்சண வேதம் என்றும் சொல்லுகின்றோம். இன்னொரு கேள்வி வருகின்றது. தமிழிலே உள்ள தேவார திருவாசகங்கள் திருமுறைகள் வேதமா? திருமுறைகள் துதிப்பாடல்களாக பெரும்பாலும் அமைகின்றன. ஆங்காங்கே அறம்பொருள் இன்பம் வீட்டை பற்றி சொல்லப்படுவதாலும் வீடு வீட்டுக்குரிய வழிகளை பல இடங்களிலே விளக்கமாக சொல்வதாலும் பெருமளவுக்கு துதிப்பாடல்களை கொண்டிருப்பதாலும் இந்த தமிழ் வேதம் என்று சொல்லப்படுகின்ற திருமுறைகள் வேத நூல்களாகின்றன. இப்பொழுது இன்னொரு வகையான ஒரு கேள்வியும் வருகின்றது. வேதாகமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கிறிஸ்தவ வேதம் அல்லது பைபிள் எங்களுக்கு வேதமாகுமா என்று சிலர் கேட்கலாம். பைபிளிலே கூட தாவீதின் சங்கீதங்கள், சலமோனின் சங்கீதங்கள் என்று பல இடங்களிலே இறைவனின் துதிப்பாடல்கள் காணப்படுகின்றன. இந்த வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டிய அறம் 10 கற்றகளினூடாக மோசையினூடாக வழங்கப்பட்ட 10 கற்றகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு பின்னால் வந்த புதிய ஏற்பாட்டின் முக்கியமாக மலைப்பிரசங்கம் மற்றும் நூல்களினூடாக அறம் பொருள் இன்பம் வீடு என்ற பகுதிகளும் சொல்லப்படுவதனாலே அவற்றும் வேதத்துள் அடங்கும். இதே போலவே இஸ்லாமிய வேதமான குரானும் பௌத்த நூல்களான தம்மபடம் திரிபுடகம் என்பனவும் துதிகளையும் மற்றும் வாழ்நெறிகளாகிய அறம்பொருள் இன்பம் வீட்டையும் சொல்வதால் வேதமாகின்றன. ஆகவே வேதம் என்பது யாது என்று சொன்னால் துதிப்பாடுகளை கொண்டது வேதம். மனித வாழ்க்கைக்கு தேவையான அறம்பொருள் இன்பம் வீட்டை விளக்குவது வேதம். இந்த வகத்திலே இந்து சமய வேதத்தினுடைய கருத்தை விளக்குவதோடு எமது சகோதரர் மதங்களுடைய வேதங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். இன்றைக்கு மீண்டும் இன்னொரு நிகழ்விலே உங்களை சந்திப்போம்.